feel like India because this is India house. Okay. So how you are feeling? Yeah, I'm feeling very good. வந்து ஒரு மணி நேரத்துக்கு கூட நிற்கணும். இவ்வளோ எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கணும் பாருங்க. நிறைய இடங்களில் வந்து ஒலிம்பிக் கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ் விழாவை பார்க்கணும். அதாவது நிறைய நாள் வந்து நாங்கள் ஒலிம்பிக்ஸ் போடலை, அதனால் வந்து இதை வந்து ஒலிம்பிக்ஸ் விழாவை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அதுவும் இந்தியா ஹவுஸ்ன்னு சொல்லி முதல் தடவை வந்து இந்தியா வந்து இங்கே ஒரு அவையோட வீட்டை வந்து உருவாக்கியிருக்கணும். அதைத்தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஹவுஸ் இல்லை மட்டும் இங்கே கனடா ஹவுஸ் இருக்குது, கொலம்பியா ஹவுஸ் இருக்குது, டெக்கத்லோன், இங்கே ஃப்ரான்ஸ் ஹவுஸ், நிறைய ஹவுசஸ் இருக்குது. அதிலையும் போய் டைம் இருந்தால் பார்ப்போம். மற்றது வந்து இந்த இந்தியா ஹவுஸுக்கு போகிறதுக்கு வந்து €5 வந்து கட்டணம் செலுத்தணும். ஆன்லைன்லேயே வேண்டலாம், ஆனால் நிறைய நேரம் வந்து ஆன்லைனில் முடிஞ்சிடும். அதுக்காக வேண்டி நான் வந்து இப்போ நேரடியாக போய் கேட்டு பார்க்க போகிறேன். வாங்க இந்தியா ஹவுஸுக்குள்ளே போகலாம். ஹவுஸ் எப்படி இருக்கான்னு பாருங்க. நிற்குது மயில் நினைக்கிறேன். நார்மலாக என்ட்ரி யானைகள் நினைக்கிறேன். ரோஸ் கலர் யானை கொண்டு இருக்காங்க. பார்ப்போம் இவ்வளோ கியூ நின்று கொண்டு இருக்கணும் பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. இது என்ட்ரன்ஸ். அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நடக்கிற நேரத்தில் வந்து நம்மளோட இந்தியா ஹவுஸை வந்து பார்க்காம இருக்கலுமா? இங்கே பாருங்க, இங்கே வந்து நிறைய கடைகள் வச்சிருக்கணும். அது இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும். பாருங்க அவ்வளோ அழகான கடைகள் எல்லாம் வச்சிருக்கணும். இதை வந்து பிறகு வந்து பார்ப்போம். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற ஆக்களுடைய படங்கள் மேலே முழுக்க இங்கே ஜியோ, அதாவது இது வந்து ரிலையன்ஸ் என்று சொல்லி கம்பெனி தான் செய்யுது. அதாவது முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் கம்பெனி தான் இது செய்யுது. அதனால் அவையோட ஜியோ இருக்குது. பாருங்க, இது வந்து சாப்பிட்ற இடம் இருக்குது. இதுக்குள்ள அங்கால வந்து என்னென்ன கேம்ஸ்கள் போகுதுன்னு சொல்லி அதில் போட்டுக்கொண்டிருக்கணும். இதில் ஏதோ நடந்து கொண்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஏதோ ஸ்டாம்புகள் மாதிரி முத்திரைகள் ஒட்டி கொண்டிருக்கணும். நல்ல வாசம் அடிக்குது. உங்களுக்கு சொல்ல காட்ட இல்லாத இருந்தாலும் நல்ல மசாலா வாசம் அடித்து கொண்டிருக்கு. போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே நார்மலாக டான்ஸஸ் எல்லாம் நடக்கும். அந்த டைமுக்கு நான் நேரம் சென்று வந்துட்டேன் போல இருக்குது. இங்கே பாருங்க, இந்தியாவுடைய சாப்பாட்டுகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். பாருங்க, பானிபூரி எல்லாம் வாங்கி கொண்டு போகிறேன். நல்ல பட்டர் வாசம் அடிக்குது. பாருங்க, அமுல் பட்டர் தான் இருக்கு. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பிறகு வந்து பார்ப்போம். பாருங்க, இங்கே வந்து ஹேண்ட்லூம்ஸ் பார்க்கணும். பாருங்க, ஹேண்ட்லூம்ஸ் வச்சிருக்கணும். ஆனால் வந்திருக்கு. ஹாய், can you say something about this one? This is a handloom. This is the handloom. Yeah. I'm from India. India. Which India. part of India you from? Not part of the India. Like Banaras. Banaras. Yeah. Banaras. Famous for the sarees. Banaras Yes, sarees. sari.
So what's your name? Monica. This is handloom. Here I am making Banarsi sari. Okay. This is the design of the sari, and first I make this design. After this, converted on the graph, and see every blocks punch on this card Okay. by manual. By manual. By yes, with this tool, the plate. Yes. So these designs are made by computer. No, not this. Yeah. Only this one made on computer. This one by hand. This one by hand. And this one by hand. Okay. And after this, we set on the loom. And it takes 1 month to prepare the loom prepare, just for preparation, and it takes 6 months to complete one sari. Okay, 6 months. Ma, for the saree. if design will difficult or more intricate, it will take more time. Do you have some samples here? Yes, I have sample here. If you want to see, this is the sari. இதுதான் வந்து இதோட sample. This is back side of the sari. Back side. Back side, the front side. That one's the front one. Front one, this one is side. So the silk is like a real silk, yeah? The pure silk. Pure This is silk. pure silk, and this is zari, silver zari coated on the gold. Gold one. Gold. This is pure gold. Okay, so you are the one who makes it, who you're just like me and my dad here we are making like it need 2 people to make sari. okay. Yeah. First time in France. Yes. So how you are feeling about this one? Feel like India because this is India house. Okay. So have you visited outside? No, I didn't get time. Okay, so yeah, here. Yes, I am here whole day. We are represent India culture, India craft. Every corner of the India is here. Okay. Like So do you have the I'm from the south part of India? So do you have everything is here, everything is here. and here is everything is handmade. Okay. How long this will be here? How many days? Till 11. 11? After Till that- Olympic. Paralympics you don't want? you No, want to get- we are not. Paralympics. Namaste. நமஸ்தே ஐயா இப்படி இருக்க சாரீஸ்கள் எல்லாம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக இதில் ஹேண்ட்மேக் பண்ணின காப்பேட்டுகள் எல்லாம் இருக்குது ஹாய் ஸோ தீஸ் ஆர் handmade carpets? All handmade carpets. Okay. How much is this one? One carpet cost? 3,000. Okay. How long it will take to prepare one carpet? Approximately 6 months 6 months. Okay. So which part of India are you from? in Kashmir. Kashmir. Okay. These are Kashmiri carpets. Yeah. ஓகே இங்கே பாருங்க இதெல்லாம் காஷ்மீர் கார்பெட்ஸா எப்படி இருக்கும் ஒன்று வந்து 3650 யூரோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இதுகள் வந்து இங்கே உடுப்புகள் என்ன உடுப்புகள்னு தெரியல வீட்டை பிறகு கேட்டு பார்த்துக்கொள்வோம் இது ஷவல்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஹாய் இதெல்லாம் ஃபுல்லாக இந்தியாவில் மேக் பண்ண ஹாய் இங்கே தான் சேல் நடக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் கொடுக்குறது இங்கே வந்து ஜுவல்லரிஸ் இருக்குது இது வந்து எல்லாம் ஹேண்டால் மேக் பண்ணின உப்புகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும் பாருங்க எப்படி இருக்காண்டு இதெல்லாம் சின்ன இந்தியாவுடைய சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம் எல்லாம் இருக்குது இது வந்து சவுத் சைட்லேருந்து நார்மலாக வந்து நடராஜ சிலை பிள்ளையார் சிலை பெரிய அழகான பிள்ளையார் நடன பிள்ளையார் ஒன்று இருக்கணும் எல்லாம் ஹேண்ட்மேடு ஐட்டம் கொஞ்சம் விலையாகத்தான் இருக்குது பாருங்கள் ஒன்று 25 யூரோ 3660 காப்பீஸ் எல்லாம் இருக்குது How are you? I'm good. What's your name? Your name is Tozif? My name is Tausif. Tozif, you're from India, right? You're from India. Which part of India? I'm from Rajasthan. Huh? Rajasthan, Jaipur. Rajasthan, Jaipur, okay. So, do you have any, you have shops here or just No, working? we don't have shop. We just came for this event. Okay. In this India house. Okay. And we try to bring India here. And we have displayed products, handicraft product from
every part of India. We are here till 11th of this month. 11th of this month. After that, you will be going back to India, yeah? Back to India. Okay. So, what are the special items from Jaipur, from Rajasthan? Yeah, we have textile, we have art and decor, Okay. and we have some handloom items. We have some sculptures and paintings from the Rajasthan and from many other states of India. Okay. So, this is the first time in France for you? Yeah, this is first time. So, how you are feeling? Yeah, I'm feeling very good. And we are here for the great event, Olympics. Yes. Yeah. It's a very pleasure. So, for did you us to- visit outside? Yeah, I visited many places, and we are planning to go out and see the Paris. Okay, you didn't go and see the Paris yet. Yeah, we have seen but Some not- places, yeah. Some places, but we are planning to go to visit some monument. Okay. What's your feeling about France? It's good. It's mixed. It's good, but we didn't have get more time to visit. Yeah, because we you are busy working here, during this event. But after this event, we are planning to see Paris. ஓகே தேங்க்யூ வெரி மச் ஒரு பிக்சரில் போகிற இருக்கிற அவள் தான் வந்து நிதாஷ் அம்பானியோட வைஃப் வந்து இங்கே வந்து ரிலையன்ஸ் கம்பெனி தான் இதை வச்சுருக்கு. அதனால் ரிலையன்ஸ் கம்பெனிகளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போய்கொண்டிருக்குது. இதில் வந்து யார் மெடல் வாங்கின ஆட்கள் இருக்கணும் போல். இவை தான் இதை மேக் பண்ணது, மெடல் வாங்கின இதுகளை. எப்படி இருக்காண்டு இது முழுக்க வந்து ஒலிம்பிக் மெடல்ஸ் வாங்கின ஆட்கள். இங்கே வந்து இந்தியா டீமோடைய டிஷர்ட்ஸ் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும் பாருங்க எப்படி இருக்காண்டு. இப்போ வந்து இப்போ வெளியே அப்படியே போய் பார்ப்போம், பாட்டுகள் எல்லாம் போய் கொண்டிருக்கு பாருங்க. ஹாக்கி மேட்ச் நடந்து கொண்டிருக்கு நெதர்லாண்ட்ஸுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பாருங்க. எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். இது வந்து ஆல்கஹால் காக்டெயில் கடையில் போல் இருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு லஸ்ஸி ஒன்று பண்ணுக்களை வச்சு அப்புறம் மேங்கோ லஸ்ஸி ஒன்று எடுத்துக்கிறேன். இப்படி வந்து பாரிஸில் நிறைய இடங்களில் கொண்டாட்டம் நடக்குது. இதுவும் அதில் ஒரு இடம். இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்கணும். வேறு எல்லா உலக நாட்டில் இருந்து எல்லோரும் வந்திருக்கணும். ஆனால் பாரிஸில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் குறைஞ்சி போயிட்டினோம். ஏண்டா வக்கன்ஸில் போயிட்டினோம். வேறு முழுக்க வந்து நிறைஞ்சு வழி இது அப்படி ஆக்கள் முழுக்க. இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஒலிம்பிக் கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இங்கே இன்னொரு இடம் இருக்குது. இந்த இடம் தான் வந்து தாய்பேயோட இடம். தாய்பே ஹவுஸ் இது. இங்கால எல்லாரும் ரெண்டு பார்த்து கொண்டிருக்கணும். எல்லாத்துலேயும் வந்து கியூ ஒரு மணி நேரத்துக்கு கூட நிற்கணும். சில இடங்கள் எல்லாம் ஃப்ரீ. அதாவது இந்தியா ஹவுஸ் வந்து காசு 5 யூரோ, கனடா ஹவுஸ் வந்து 30 யூரோ. இந்த ஹவுஸ்ல எல்லாம் ஃப்ரீ நார்மலாக. பாருங்க ஆக்கள் நிற்கணும். இப்போ பெருசாக கூடுதலான சனம் இல்லை. இந்தியா மாதிரி பெருசாக சனம் இல்லை இப்போதைக்கு. இந்த முடிகிற நேரம் தானே. இங்கே வந்து
அவையுடைய விளையாட்டு வீரர்களை சிலவளை பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பிரேசிலுடைய வீடு. இவ்வளோ எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கணும் பாருங்கள். கொலம்பியா ஹவுஸுக்கு முன்னால் நின்று பார்த்து கொண்டிருக்கணும். இந்த கொலம்பியா ஹவுஸில் வந்து அங்கே க்யூவில் நிற்காத ஆட்கள் வந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கணும். கொலம்பியா ஹவுஸ் வந்து ஃப்ரீ ரெண்டு நினைக்கிறேன்னு பார்ப்போம். கொலம்பியா ஹவுஸ் ஃப்ரீ தான். மற்றது உள்ளே இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் 2 காசு. இப்படி இருக்காண்டு பாருங்க கொலம்பியா ஹவுஸ். அடுத்தது எங்கே போவோம்? அங்கே போனால் வந்து 7ஆம் நம்பர் மெட்ரோ இருக்குது, 6 இருக்குது. ஹாய், அசா மெக்சிகோ ஹவுஸ். இங்கே வந்து டெக்னாலஜியுடைய ஹவுஸ் இருக்குது. உங்களுக்கு போகிறவங்க வந்து கொள்கிறேன். ஆக்கள் க்யூவில் நின்று தான் போகணும். நான் அதுக்கு க்யூவில் நின்று களைச்சி போயிட்டேன். இதுதான் கனடா ஹவுஸ். அதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து 30 யூரோ. அதுக்கு நான் போகலை. இதோட வந்து இந்த காணொலியை முடிக்கிறேன். பரிசில் இருந்து ஒலிம்பிக்கு போகாமல் இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த காணொலியில் வந்து இந்தியா ஹவுஸ், அதாவது முக்கியமாக முதலாவது தர வந்து இந்தியா ஹவுஸை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அது மாதிரி மற்ற சின்ன சின்ன ஹவுஸை கொஞ்சம் கொஞ்சமாக போய் காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஒரு கேமுக்கு போய் காட்டுறேன். அதாவது ஒரு ஒலிம்பிக் கேமுக்கு வந்து சீப்பாக வந்து டிக்கெட் கிடச்சா போய் அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சா வந்து முதல் தடவை பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டனை அமர்த்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றது உங்களோட கமெண்ட்ஸை போக மறந்துடாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம்.